வாழ்க வளமுடன். ஞாயிற்றுக்கிழமை 7 இறுதி 7வது அத்தியாயம். ஏலியன் சிறையிலிருந்து மீட்பு. நீலத்தமிழ் கிண்ணம். மயூரா ஓடிவந்து கதவை திறக்கிறாள். உள்ளே அபி இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மயூரா, டேய் அபி, எந்திரிடா என்று சத்தம் போட்டு எழுப்பினாள். அபியின் கண்கள் சட்டென திறந்தன. தூக்க கலக்கம் மாறாமல் எழுந்து கொண்டே, அபி, வா மயூரா, வா என்று மயூராவை கூப்பிட்டான். மயூரா நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஆதி போனுக்குள்ள மாட்டிக்கிட்டான். கேமை பினிஷ் பண்ணணும். போன் எங்கடா என்று அவசரமாக கேட்டாள். அபி தூக்க கலக்கத்தில் டேபிளில் போன் இருக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்துக்கொண்டான். மயூரா உடனே டேபிளுக்குச் சென்று ஆதியின் போனை எடுத்தாள். திரையில் ஆதித்யா ஒரு டிஜிட்டல் உலகில் நின்று கொண்டிருந்தான். ஆதி, இது ஒரு ஏலியன்ஸ் கேம். 7 லெவலும் முடித்தாதான் வெளியே வர முடியும். நான் தான் கேமை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்றேன். ஆதியின் வழிகாட்டுதலின்படி மயூரா போனின் திரையில் விளையாட ஆரம்பித்தாள். ஆதித்யா இறுதி லெவலுக்கு வந்து ஒரு பெரிய வெளியேறும் வாசலை கண்டான். ஆதி, மயூரா, இதுதான் கடைசி திரை. ஃபுல் ஸ்கிரீனையும் அழுத்தி பிடி. நான் வெளியேறும் வழியை திறக்கிறேன். மயூரா தன் உள்ளங்கையால் போனின் திரையை முழுமையாக அழுத்தி பிடித்தாள். உள்ளே ஆதித்யா தன் முழு சக்தியையும் திரட்டி வாசலை திறக்க முயன்றான். மடேர் என்று சத்தம் கேட்டது. ஆனால் கேம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. திரையில் எந்த மாற்றமும் இல்லை. வெடித்தல் உச்சக்கட்ட கோபம். ஆதித்யா உள்ளே இருந்து விரக்தியில் கத்த, மயூரா வெளியே நின்று பயத்தில் அலறினாள். மயூரா, கத்தி, கேம் முடியல. எனக்கு பயமாயிருக்கு ஆதி. அவர்களின் இந்த சத்தத்தை கேட்டு அபி தூக்கத்தை இழந்த கோபத்துடன் கட்டிலில் இருந்து எழுந்தான். அபி, என்னடா இது? எப்ப பார்த்தாலும் என் கேம்னு விளையாட்டை இருந்தா நிஜமாக்கி இப்போ எங்களை எதுல கொண்டு வந்து விட்டுருச்சு என்று கத்தியவாறே மயூரா கையிலிருந்த போனை பிடுங்கி கோபத்தின் உச்சிக்குச் சென்ற அபி ஆதியின் போனை தரையில் நோக்கி பலமாக வீசினான். பெரும் சட்டத்துடன் போன் தரையில் விழுந்து திரை கண்ணாடி சிதறி முற்றிலும் உடைந்து போனது. அந்த வேகத்தில் அபிக்கு உடனடியாக ஒன்னுக்கு வந்தது. ஐயோ, பாத்ரூமுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு உடைந்த போனை பார்க்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டான். உயர் மின்னழுத்தம். இறுதி மீட்பு. உடைந்து போன போனின் திரையில் இருந்து பயங்கரமான ஒரு வெள்ளை பிரகாசம் கிளம்பியது. அந்த ஒளியின் மையத்திலிருந்து ஒரு உருவம் ரூம் என்ற சத்தத்துடன் சடாரென தரையில் வந்து விழுந்தது. அது ஆதித்யா. போனிலிருந்து வெளியே வந்து விட்டிருந்தான். மயூரா அவனை ஓடி அணைத்துக் கொண்டாள். பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த அபி ஆதி அங்கிருப்பதையும் உடைந்த போனையும் பார்த்து அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து நின்றான். தீமுடிவுரை மற்றும் இறுதி அறிவுரை. ஆதித்யா தான் உருவாக்கிய டிஜிட்டல் சிறையிலிருந்து கேமை முடிப்பதன் மூலம் அல்லாமல் போன் உடைக்கப்பட்டதால் மீட்கப்பட்டான். அவர்கள் மூவரும் தங்கள் உயிரை மீட்ட நண்பர்கள். மணி ஃபைனல் அட்வைஸ். இறுதி அறிவுரை. போனை தூக்கி வையுங்கள். வெளியே வந்து நிஜ உலகில் இருக்கும் நண்பர்களை பாருங்கள். சமுதாயத்தை பாருங்கள். நிஜ வாழ்க்கை தரும் அழகையும் மகிழ்ச்சியையும் அனுபவியுங்கள். ஏனெனில் நீங்கள் போனு கேம் என்று தனிமையில் முழுக்கும்போது உங்களை அந்த திரைக்குள் இருந்து மீட்க வருவது நிஜமாகவே உங்களை நேசிக்கும் மனிதர்களாகத்தான் இருக்க முடியும். வாழ்க வளமுடன். நீலத்தமிழ் கிண்ணம் தொடரும்.